இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வார கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்கோம். உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த வாரம் நம்ம 5வது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்க போகிறோம். இதை நாங்கள் படித்துக்கொள்ளும் போது நாங்கள் புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளவும், கற்றுக்கொண்ட காரியங்களை மறந்து விடாத படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் இதை கற்றுக்கொள்ளும் பொழுது எந்த விதமான திசை திருப்பத்தல் இல்லாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு மூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். இந்த வார பாடத்துக்கான தலைப்பு மிகுந்த எளிமை. இந்த வாரத்துக்கான மைய வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. யாக்கோபு 4:6. அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. சீர்திருத்தவாதிகளினுடைய கதைகளெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி எளிமையான மனிதர்களை அசாதாரணமான காரியங்கள் செய்ய பயன்படுத்துகிறாருன்னு பார்க்க முடியுது. உல்ரிக் ஸ்விங்லி, மார்ட்டின் லூதர், இன்னும் ஒக்கல்லாம் பேடியஸ் போன்ற மனிதர்கள் மூலமா ஆண்டவர் தேசங்களினுடைய விதியை மாற்றி அமைச்சிருக்காருன்னு பார்க்குறோம். இன்றைக்கும் ஆண்டவர் வாலிபர்களாக இருக்க ஆண்களையும் பெண்களையும் சமரசமற்ற தைரியத்தோட அவருடைய அன்பின் குணாதிசயத்தை வெளிப்படுத்த அளிக்கிறாரு. சீர்திருத்தவாதிகள் தேசத்தின் மேலே காட்டின அந்த ஒரு தாக்கத்தை இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களும் கண்டிப்பாக செய்ய முடியும். சீர்திருத்த காலத்தில் வாழ்ந்த ஊழியர்கள் அவங்களுடைய குணாதிசயங்களை ஆண்டவர் என்ன தேடினாரோ இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள்கிட்டையும் தேடுறாரு. எளிமை, தைரியம், விசுவாசம். எலன் ஜி ஒயிட் அம்மையார் அவங்களோட புஸ்தகத்தை ஒன்றில் எழுதுகிறாங்க, முன்னிலை வகித்த சீர்திருத்தவாதிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப எளிமையானவங்களாகவும் உலக பிரகாரமாக பார்க்கும்போது அவங்களுடைய ஸ்தானத்துக்கு ஏற்ற பெருமை இல்லாதவங்களாக இருந்தாங்க. அசாதாரணமான வழிகளில் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்தணும்னா அதற்கான ஆரம்பம் ஒரு எளிமையான ஆவி, அதுவும் அவருடைய அழைப்புக்கு முழுமையாக ஒப்படைக்கிற எளிமையின் ஆவி. இந்த ஒரு காரியம் அந்த கால சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்க்கையில் மெய்ப்பட்டுச்சு. அது இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் மெய்ப்பட காத்திருக்கு. இந்த சீர்திருத்தவாதிகளுடைய வாழ்க்கையில் பின்னி படைஞ்சிருக்கிற இன்னொரு விஷயம் தைரியம். எலன் ஜி ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க, ஸ்விங்லி அடிக்கப்பட்டப்போ அவர் மீண்டு எழுறதுக்கான எல்லா விதமான நம்பிக்கையும் கைவிடப்பட்டுருச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவருடைய தைரியமும் நம்பிக்கையும் அசைக்க முடியாத ஒன்றா இருந்துச்சு. அவர் கல்வாரி சிலுவையை விசுவாசத்தோடு நோக்கி பார்த்தாரு. இன்னைக்கு நம்மளுடைய வாலிபர்களை அதே மாதிரியான எளிமை, அசைக்க முடியாத தைரியம், இன்னும் கல்வாரி சிலுவையை நோக்கி இருந்த அவங்களுடைய பார்வை இருந்ததுன்னா எப்படிப்பட்ட காரியங்களையும் அவங்களால சாதிக்க வைக்க முடியும். பெருமை, தன்னிறைவு அப்படிங்கிற ஒரு மாய்மாலத்தை உண்டு பண்ணுது. நானே என்னை பெரியவனாக்கிக்கிட்டேன், என்கிட்ட இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தகுதியானவன், மற்றவங்களை காட்டிலும் நான் தலை சிறந்தவன் அப்படிங்கிற விஷயம். இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு வணிக நிறுவனத்தினுடைய சிஇஓ அவருடைய வாழ்க்கையில் தன்னிறைவு அப்படிங்கிற ஒன்றில் உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தார். பெட்ரோலுக்கு பணம் கட்டிட்டு வரும்போது அவருடைய மனைவி அந்த பெட்ரோல் போடுறவங்க கிட்ட சுவாரஸ்யமாக பேசிகிட்டு இருந்ததை கவனிக்கிறாரு. காரை அங்கேருந்து கிளம்புன கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய மனைவி அங்கே பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தது யார் அப்படின்னு அவங்களுடைய கணவருக்கு சொன்னாங்க. ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நாங்கள் ஆசை கூட பட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதிக்கு அப்புறம் அந்த கணவர் சொன்னார், நீ என்ன யோசித்துட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன கல்யாணம் பண்ணதுனால நீ அதிர்ஷ்டசாலின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க. நீ என்னை திருமணம் பண்ணதுனால ஒரு சிஇஓடைய மனைவியாக இருக்கிறேனோ, எனக்கு பதிலாக அவரை கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சாதாரண பெட்ரோல் போடுறவருடைய மனைவியாக தான் இருந்திருப்பேன்னு தானே நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, கண்டிப்பாக இல்லை, நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் உங்களை கல்யாணம் பண்ணதுனால நீங்கள் சிஇஓவாக இருக்கீங்க, உங்களுக்கு பதிலாக அவரை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா அவர் சிஇஓவாக இருந்திருப்பார், நீங்கள் அங்கே பெட்ரோல் போட்டுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க.
உல்ரிக் ஸ்விங்லி அப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகளுடைய கதைகளை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆவியில் எளிமை உள்ளவர்களை எப்படி பயன்படுத்துகிறாருன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருமே இந்த ஒரு மாய்மாலத்தை சந்திக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் உங்கள் தனித்திறன் அவ்வளவுதான் அப்படிங்கிறதையும், எவ்வளவு தூரம் ஆண்டவர் மேலே சார்ந்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும், நம்ம கிட்ட இருக்க திறன்கள் நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்ட வரோம் அப்படிங்கிறத எத்தனை தடவை நம்ம மறந்து போகிறோம். உங்ககிட்ட எளிமையின் ஆவி இருந்தது அப்படின்னா உங்களை வச்சு எப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் சாதிக்கணும்னு நினைப்பாரு? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏசாயா 57:15 சொல்லுது, நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவருமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்கிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். மன வருத்தமும் எளிமையும் மனம் திரும்புறதற்கு தேவையான உண்மையுள்ள ஆவி ஒருத்தருடைய இயலாமையோட இணைந்து ரட்சிப்பை சம்பாதிக்குது. ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு முக்கியமான 2 குணாதிசயங்கள் இதுதான். மன வருத்தம் நியாயப்படுத்தலுக்கு வழிவகுக்குது, அதே மாதிரி எளிமை பரிசுத்தப்படுத்தலுக்கு வழிவகுக்குது. தன்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத உணராம ஆண்டவர்கிட்ட இருந்து உதவியை பெற்றுக்கொள்ள முடியாத மனுஷனுக்கு ஆண்டவரால் பெரிய காரியங்களை செஞ்சிட முடியாது. யாக்கோபு 4:6 பிரகாரம் ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தீய ஆசைகளுக்கான தீர்வு எளிமை. பெருமை நம்ம சுயத்தை சார்ந்து வாழ வழிவகுக்கும். நம்ம கிட்ட இருக்க எல்லாமே நம்ம பெற்றுக்கிறதுக்கு நம்ம தகுதியானவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்குது. நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக காரியங்களை பெற்றுக்கொள்ள பேராசையின் பசியை தூண்டுது. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்தும் போது நம்மளுடைய மெய்யான தேவை அவருடைய அங்கீகாரம் அப்படின்னு நம்ம உணரும் போது நம்ம சுயத்தை சுற்றி இருக்கிற ஆசைகள்ல இருந்து நம்மளால வெளிப்பட முடியும். ஆவியானவர் நம்மளை நிரப்பும் போது இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் கவர்ச்சிகரமா இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்க இருக்கிற பெரிய பெரிய காரியங்களோட மலிவான மாற்று பொருள் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். ஏசாயா 41:10 சொல்லுது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த பகுதியை எலஞ்சி வைட் அம்மையார் அவங்களுடைய புஸ்தகம் ஒன்றில் எழுதும் பொழுது சோதனைகளினுடைய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது தடைகள் கடக்க முடியாத உயரம் போல தோன்றும் போது தைரியமும் உறுதியும் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. நமக்கான பாடங்களை அவர் நட்சத்திரங்கள் கிட்ட இருந்து கற்றுக்க சொல்றாரு. ஏசாயா 40:26-29 வசனங்கள்ல சொல்றாரு, உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவர்களின் சேனையை இலக்கத்திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகா பலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அனாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். கிறிஸ்துவனுடைய சீஷர்களை பற்றி எலஞ்சி வைட் அம்மையார் எழுதும் போது சொல்றாங்க, அவங்க கற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் ரொம்ப எளிமையானவங்களுமா இருந்தாங்க. முன்னோடியா இருந்த சீர்திருத்தவாதிகளும் ஒரு எளிமையான வாழ்க்கையிலிருந்து வந்தவங்க. வரலாற்றினுடைய பக்கங்களை நம்ம திருப்பி பார்க்கும் பொழுதும் ஆண்டவர் எளிமையா இருந்த அநேக ஆண்களையும் பெண்களையும் பயன்படுத்தியிருக்காருன்னு பார்க்குறோம். நீதிமொழிகள் 16:18 நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை.
அகந்தை எங்கேருந்து வருது? ஆண்டவர் ஆணவம் இல்லை அகந்தையை பற்றி ஏன் இவ்வளோ கவலைப்படுறாரு? லூசிஃபருக்கு மட்டும்தான் நான் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது நம்ம நிறையா நேரம் யோசிக்கிறோம். நிறைய விஷயங்களில் ஆனால் நம்ம இதே தான் செய்கிறோம். ஓய்வு நாளில் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் செய்வேன். எனக்கு எது சரின்னு படுதோ அப்படி தான் நான் சாப்பிடுவேன், குடிப்பேன், ட்ரெஸ் பண்ணுவேன். மற்றவங்களை பற்றி அனாவசியமான செய்திகள் என்னெல்லாம் பரப்பணும்னு நினைக்கிறேனோ அதை எல்லாத்தையும் செய்வேன். என்னை பொறுத்த வரைக்கும் எது பொருத்தமானதாக இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் என்னோட காசை நான் செலவழிப்பேன். நான் நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும், நம்ம நினைக்கிற ஒவ்வொரு காரியங்கள்லையும் நான் அப்படிங்கிற அந்த வார்த்தை தான் முதன்மையாக இருக்குது. நம்ம ஜாக்கிரதையாக இல்லைன்னா நம்மளும் சாத்தானை போலவே தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு நம்ம நினைவு வச்சுக்கணும். இந்த நான் அப்படிங்கிற பிரச்சனையை நான் என்னோட சுயபலத்தால் மாற்றிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது, அது நான் என் கருவெளியினுடைய நிறத்தை மாற்றிக்கிறதுக்கு சமம். ஏன்னா பிரச்சனை ரொம்ப ஆழமானது. நான் அப்படிங்கிற இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாழ்கிறது தான். அதுதான் சாத்தான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அவன் பரலோகத்திலேருந்து கீழே வந்தப்போ அவனுக்கு இருந்த ஒரே பரிசுத்தத்துக்கான நம்பிக்கையை இழந்துட்டான். ஏன்னா பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்தருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த பரிசுத்தரனுடைய பரிசுத்தத்தை நம்ம பிரதிபலிக்க முடியும். அதனால இயேசுவோட நெருங்கின ஒரு உறவை ஏற்படுத்த மறந்துடாதீங்க. அவர் கூட அடிக்கடி பேசுங்க, அவரை போற்றி பாடுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் மேலே சார்ந்தே இருங்க. அதுதான் நான் அப்படிங்கிற இந்த வியாதிக்கான ஒரே தீர்வு. பெருமை அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மனசில் வர வார்த்தை என்ன? தாழ்மை அல்லது எளிமை அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய மனசில் வர வார்த்தை என்ன? இந்த பாடத்தை கேட்டதுக்கப்புறம் இந்த வாரம் உங்களுடைய எளிமையின் ஆவியை வளர்த்துக்கிறதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. லூசிஃபர் பரலோகத்தில் இருக்கும்போது அதிகாரத்தின் முதல் இடத்தை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஆண்டவராக இருக்கணும்னு அந்த பரலோகத்தை ஆட்சி செய்யணும்னு முடிவு பண்ணான். இதுக்காக நிறைய தூதர்களை அவனுடைய பக்கம் இழுத்துக்கிட்டான். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து அந்த கிளர்ச்சியாளர்கள் தள்ளிவிடப்பட்டப்போ அங்கே செஞ்ச அதே வேலையை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சுயமாக நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு சோதனையின் மூலமாக சாத்தான் நம்மளுடைய முதல் பெற்றோர்களை விழுகைக்குள்ளே வழி நடத்திட்டான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சுயத்தை திருப்தி செய்ய முடியாமல் அழிவை நோக்கி மனித குலம் போய்கொண்டே இருக்கு. இந்த அழிவிலிருந்து உங்களை காத்துக்கொள்றதுக்கு எப்பொழுதும் உங்களை எளிமையாக வைத்துக்கொள்ளுங்க. பரம சிங்காசனத்தை விட்டு ஏழ்மையின் குலத்தை எடுத்து வந்த ஆண்டவர் அதே எளிமையை நம்மக்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். ஆவியின் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அந்த பாக்கியவானாக இருக்க நீங்கள் ஆயத்தமா? இந்த பாடத்தை முடிக்க ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, அப்பா, நாங்கள் இன்றைக்கி இந்த பாடத்தை படித்தோம். நாங்கள் இதில் நீங்கள் எப்படி எங்களுக்கு முன்னாடி எளிமையானவர்களை எடுத்து அசாதாரண காரியங்களை செய்ய வச்சிங்கன்னு பார்த்தோம். நீங்கள் எப்படி எளிமை உள்ள ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தீங்களோ நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக உம்மை பின்பற்றவர்களா அதே எளிமையின் ஆவியை உடையவர்களாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்ககிட்ட நான் அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு பலத்தை கொடுங்க. இந்த பாடத்தை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஏசுமூலம் கெஞ்சிக்கிறோம் ஜீவனுள்ள பரம்பிதாவே, ஆமேன்.